வணக்கம். இனியும் இன்று நிகழ்ச்சியில் தொடர்ந்து நம்ம பெண்கள் சார்ந்த பல ஆரோக்கிய குறிப்புகளை பார்த்துட்டு பாருங்க. அந்த வகையில் இன்னைக்கு நம்ம சொல்லக்கூடியது குழந்தையின்மை அப்படிங்கிற ஒரு பிரச்சனைக்கு இன்னைக்கு நிறைய காரணங்கள் இருந்தாலும் காற்று மாசுபாடு, ஏர் பொல்யூஷன் ஒரு பெரிய காரணமாக இருக்கு. ஏன்னா நம்மளை சுற்றி நிறைய பிரச்சனைகள் இருக்கு. அதில் குறிப்பாக இந்த காற்று மாசுபாடு எப்படி இன்னைக்கு இளம் தலைமுறையினர் குழந்தை பாக்கியம் அடைவதற்கு தடையாக இருக்கு அப்படிங்கிறதான் இன்னைக்கு நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிறோம். நான் டாக்டர் எம்எஸ் உஷாநந்தினி, சுதா ஃபிசிஷியன், லோட்டஸ் விமென் கேர் ஹாஸ்பிட்டல், இந்தியாவின் முதல் பெண்களுக்கான PCOS சித்த மருத்துவமனை, கோயம்புத்தூர், சென்னை மற்றும் பெங்களூர். மறந்து போன மரபும் தொலைந்து போன ஆரோக்கியமும் பகுதியில் இன்னைக்கு நம்ம சொல்லக்கூடியது, நிறைய பேர் இன்னைக்கு ஸ்பூன் யூஸ் பண்ணி சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். ஆனால் நம்ம முன்னோர்கள் கையில் சாப்பிடக்கூடிய ஒரு பழக்கத்தை வச்சுருந்தாங்க. அந்த பழக்கத்தை நம்ம மறந்துட்டு இன்னைக்கு எதை எடுத்தாலும் நம்ம ஸ்பூனில் சாப்பிடும் பொழுது நம்ம என்னென்ன எல்லாம் பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணக்கூடியவர்களாக இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கையில் சாப்பிடும் பொழுது அந்த ஃபுட்டோட டெக்ஸ்சர், அந்த ஃபுட்டோடைய தன்மை உணர்ந்து சாப்பிடும் பொழுது நல்லா நீங்கள் மென்று சாப்பிடுவீங்க. உங்களுடைய உமிழ்நீர் அந்த உணவில் நல்லா கலக்கும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக டைஜஷன் நல்லா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், நீங்கள் கையில் சாப்பிடும் பொழுது உங்களுடைய மைண்ட் பாடி கோஆர்டினேஷன், உங்கள் சிறு மூளையினுடைய ஆரோக்கியம் மேம்படுறதுக்கான சான்சஸ் இருக்குது. கூடவே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், உணவினுடைய தன்மையை பொறுத்து உங்கள் குடலில் சுரக்கக்கூடிய நுண்ணுயிர்கள் ஆரோக்கியமாக சுரக்கிறதுக்கு, ஸோ குட் மைக்ரோபியோம் அப்படிங்கிறத உருவாக்கி கொடுக்கறதுக்குமே இந்த கையில் சாப்பிட்றது ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தது. ஸோ இன்றைக்கி காலகட்டத்தில் நம்ம ஹோட்டலில் போய் சாப்பிடும் பொழுது ஸ்பூன்ஸ் யூஸ் பண்ணும் பொழுது அது நிறைய பேர்கிட்ட இருந்து தொற்றுநோய் பரவறதுக்கும் வாய்ப்பு இருக்கிறதா சொல்லப்படுது. அதனால் நல்லா ஹேண்ட் வாஷ் பண்ணிவிட்டு நம்ம கையில் நம்ம சாப்பிட்டுட்டு இருந்த மாதிரி நம்ம முன்னோர்கள் செஞ்சுட்டு இருந்த அந்த வழக்கத்தை நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னு சொன்னால் பல தொற்றுநோய் கிருமிகளை நம்ம தவிர்க்க முடியும். இதை நீங்கள் யோசிச்சு பாருங்கள். இன்றைக்கி நம்ம சொல்லக்கூடிய ஒரு விஷயம், குழந்தை பாக்கியத்துக்கு இந்த காற்று மாசுபாடு பெரிய தடையாக இருக்குது அப்படிங்கிறது தான். இன்றைக்கி PM 2.5, PM10, பாலிசைக்ளிக் அரோமேட்டிக் ஹைட்ரோகார்பன், நைட்ரஜன் டை ஆக்சைடு, ஓசோன், இந்த மாதிரி நிறைய காற்று மாசுபாடுகள் நம்மளை சுற்றி இருந்துக்கிட்டே இருக்குது. இது எல்லாமே என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்று உங்கள் செல்களில் இருக்கக்கூடிய அழுத்தத்தை அதிகரிக்குது, ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ் இன்க்ரீஸ் ஆகுது. இதனால் ஹார்மோன் சுழற்சி பாதிக்கப்படுது. அதே சமயம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய உடலில் வீக்கத்தையும் அதிகரிக்கக்கூடியதாக இருக்குது. ஸோ இன்ஃப்ளமேஷனை அதிகரிக்கக்கூடியதாக இருக்குது. இதனால் ஹார்மோன் சுழற்சி பாதிக்கப்படுது. உங்களுடைய மரபணுக்கள்லேயே, உங்களுடைய ஜீன்லேயே நிறைய மாற்றத்தை இந்த மாலிகுல்ஸ், காற்றில் இருக்கக்கூடிய அந்த காற்று மாசுபாடை உருவாக்கக்கூடிய அந்த பொருட்கள் உங்களுடைய ஜீனையே மாற்றி அமைக்கக்கூடிய தன்மையுடையதாக இருக்குது. இது டைரக்டாக ஹார்மோன் ப்ரொடக்ஷனையே அஃபெக்ட் பண்ணக்கூடியதாக இருக்குது. அதே மாதிரி இவை எல்லாமே நம்ம எப்படி சொல்கிறோன்னா எண்டோக்ரைன் டிஸ்ரப்டிங் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ ஒவ்வொரு நாணமில்லா சுரபிகளும் தங்களுடைய வேலையை செய்கிறத தடுக்கக்கூடியதாக இந்த மாசுபடுத்தும் பொருட்கள் இருக்கிறதா நம்ம தெரிஞ்சுக்கணும். ஹைப்போதலாமிக் பிட்யூட்டரி ஓவேரியன் ஆக்சஸ்ன்னு சொல்லக்கூடிய மூளையிலிருந்து உங்கள் கருப்பைக்கு போகக்கூடிய அந்த சுழற்சியை, அந்த அச்சை இந்த காற்று மாசுபாட்டு கிருமிகள் பாதிக்கக்கூடியதாக இருக்குது. அப்போ இந்த மாலிகுல்ஸ் நிறைய காற்றில் இருக்கும் பொழுது அது பாதிச்சு அதனால் இன்றைக்கி காலகட்டத்தில் ஹார்மோன் பிரச்சனைகள் உருவாகிறதா சொல்லப்படுது. இவை என்னென்ன எல்லாம் மாற்றத்தை உங்கள் உடம்புல ஏற்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று உங்கள் கருமுட்டையினுடைய எண்ணிக்கையை பாதிக்கக்கூடியதாக இருக்குது. ரெண்டு, உங்கள் கருமுட்டையினுடைய தரத்தை கூட இது பாதிக்கக்கூடியதாக இருக்குது. ப்ராப்பராக கருமுட்டை வெளிப்படும் நிகழ்வு, ஓவியுலேஷன் நடக்காமல் போகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஈஸ்ட்ரோஜன் ப்ரொஜெஸ்ட்ரான் இம்பேலன்ஸை உருவாக்கக்கூடியதாக இருக்குது. இர்ரெகுலர் பீரியட்ஸ் வரத்துக்கு ஒரு பெரிய காரணமாக இருக்குது. உங்களுடைய நோய் எதிர்ப்பு ஆற்றலை குறைக்கக்கூடிய தன்மை உடையதாக இருக்குது.
உங்கள் தைராய்டு சார்ந்த ஹார்மோன் பிரச்சனையை உருவாக்கக்கூடியதாக இருக்குது. ஆன்டி ஆக்சிடென்ட் தன்மை உங்கள் ரத்தத்தில் வர்றதை தடுத்து நிறைய ஃப்ரீ ரேடிக்கல்ஸை உற்பத்தி பண்ணக்கூடியதாக இருக்குது. கார்டிசால் அப்படின்னு சொல்லக்கூடிய மன அழுத்தம் சார்ந்த ஹார்மோனுடைய அளவை உங்கள் ரத்தத்தில் அதிகரிக்கிறதுக்குமே இது காரணமாக இருக்குது. நிறைய பேருக்கு இன்னைக்கு இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கிறதுமே பார்த்தீங்கன்னா எவ்வளோ பேர் வந்து அந்த காற்று மாசுபாடு உள்ள ஏரியாவில் இருக்காங்களோ அவங்களுக்கு இந்த இர்ரெகுலர் பீரியட்ஸ் அதிகமாக இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கிறதா சொல்லப்படுது. குறிப்பாக உங்களுடைய மன அழுத்தம் சார்ந்த விஷயம், டிப்ரெஷன், ஆன்சைட்டி, இந்த மாதிரி பிரச்சனையை கூட இந்த காற்றில் இருக்கக்கூடிய தேவையில்லாத மாசுபாடு பொருட்கள் வந்து அதிகரிக்கக்கூடியதாக இருக்குது. ஸோ அப்போது நம்ம இதை எப்படி மாற்றி அமைக்கணும், இது எப்படி டாக்டர் சரி பண்ணுறது? இந்த மாலிகல்ஸ் எல்லாம் காற்றுலேயே கலந்து இருக்கு இல்லையா, இந்த ரசாயன பொருட்கள் எல்லாம் எப்படி நம்ம தவிர்க்க முடியும்? இது எல்லாமே வந்து ஒரு கெமிக்கல் எந்த எமிஷன்னால வந்துச்சு, எதுலேருந்து வந்துச்சுன்னு நமக்கு தெரிஞ்சுக்க முடியாது. அப்போது இதை நம்ம எப்படி தவிர்க்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ரலாக இதை நம்ம தவிர்க்க முடியாது. ஆனால் எல்லாருமே இந்த இடத்துல இருக்காங்க. ஒரு சில பேருக்கு மட்டுமே இது குழந்தையின்மைக்கு ஒரு காரணமாக இருக்குது, ஒரு சில பேருக்கு இது காரணமாக இல்லை. அப்படிங்கும்போது என்னென்னலாம் விஷயங்களை அவங்க செஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குன்னா, அவங்களுடைய நோய் எதிர்ப்பு ஆற்றல் கண்டிப்பாக அதிகரிக்கிறதா இருக்கும். அப்போது உங்களுடைய நோய் எதிர்ப்பு ஆற்றலை அதிகப்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் இந்த காற்று மாசுபாடு கூட உங்களை பெருசாக டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கும். அப்போ என்னென்னலாம் நீங்கள் செஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் நிறைந்த உணவுகளும் ஆன்டி ஆக்சிடென்ட் சத்து நிறைந்த வைட்டமின் சி சத்து நிறைந்த உணவுகளும் சேர்த்துக்கணும். ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்க்கு வால்நட், ஃப்ளாக்ஸ் சீட்ஸ், ஆலிவ் ஆயில் இந்த மாதிரி நிறையா சேர்த்துட்டு வாங்க. கூடவே வைட்டமின் சி சத்துக்காக ஆப்பிள், நெல்லி, இழந்தை இந்த மாதிரியான பழங்களை அதிகமாக சேர்த்துக்கோங்க. டெய்லி ஒரு ஆரஞ்சு வந்து இந்த மாதிரி காற்று மாசுபாடு உள்ள இடத்துல தான் நாங்கள் சர்வை பண்ணுறோம் அப்படிங்கும் பொழுது கண்டிப்பாக நீங்கள் அந்த விஷயங்களையெல்லாம் நீங்கள் கவனத்தில் வச்சுக்கணும். ஏன்னா இன்றைக்கி நான் நிறைய பேஷண்ட்ஸ் வந்து சென்னையில் ஹேண்டில் பண்ணும்பொழுது ஒரு சில ஏரியாவில் வந்து இண்டஸ்ட்ரியல் ஏரியாவிலேருந்து வரக்கூடிய பேஷண்ட்ஸ் எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு வகையில் கருப்பை சார்ந்த கோளாறுகள் இருக்கிறத பார்க்க முடியுது. அப்போது இந்த காற்று மாசுபாடு பெரிய காரணமாக இருக்கும் பொழுது நீங்கள் என்னென்னலாம் செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் வீட்டை சுற்றி நிறைய மரம், செடி, கொடிகள் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. எவ்வளோக்கு எவ்வளோ பிளான்டேஷன் இருக்கோ அவ்வளோக்கு எவ்வளோ காற்று மாசுபாடு குறையறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எங்கே வெளியே போனாலும் வீட்டை விட்டு வெளியே போகும் பொழுது முடிஞ்ச வரைக்கும் மாஸ்க் போட்டுட்டு போங்க, பர்டிகுலராக அந்த மாதிரி ஏரியாவில் இருக்கக்கூடியவங்க. அதே மாதிரி உங்களுடைய நோய் எதிர்ப்பு ஆற்றலையும் அதிகரிக்கக்கூடிய விஷயங்களையும் செய்யுங்க. சின்ன சின்ன மூச்சு பயிற்சி, பிராணாயாம பயிற்சியை செஞ்சுக்கோங்க. கபாலபதி மாதிரியான பயிற்சிகளையும் செய்ய பாருங்கள். இது உங்கள் உடம்புலையும் சரி உங்கள் காற்றுலையும் இருக்கக்கூடிய நச்சுத்தன்மையை வந்து உங்கள் நுரையீரலில் இருக்கக்கூடிய நச்சுத்தன்மையை முழுமையாக வெளியேற்றிடும். அதனால் உங்கள் ரத்தம் வந்து சுற்றி போடும். அதனால் உங்கள் ஹார்மோன் செக்ரேஷன் ப்ராப்பராக இருக்கும். ரெகுலர் பீரியட்ஸ், ஓவியுலேஷன், ப்ராப்பராக குழந்தை பாக்கியம் அடைதல், இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் அடுத்தடுத்து நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இவ்வளோ பெரிய விஷயமா இந்த காற்று மாசுபாடு அப்படிங்கிறது கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக பிற்காலத்தில் இந்த ஒவ்வொரு பொல்யூஷனுமே வந்து குழந்தையின்மைக்கு முக்கிய காரணமாக இருக்கும். அதில் இந்த காற்று மாசுபாடு ஒரு பெரிய காரணமாக இருக்க வாய்ப்பு இருக்குது. கவனத்தில் வச்சுக்கோங்க. நான் சொன்ன விஷயங்களை பயன்படுத்தி பாருங்கள். இதே மாதிரி இன்னொரு ஆரோக்கிய குறிப்போடு நான் உங்களை சந்திக்கிறேன். இயற்கையோடு இணைவோம், ஆரோக்கியமாக இருப்போம், ஆனந்தமாக வாழ்வோம். நன்றி, வணக்கம்.